நம்ம நந்தினிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்ப தான் ஃபுட் சேஃப்டிலேருந்து அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து, இப்போ நந்தினி மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 60 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதுனா ஒண்ணு ஆனா கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த அர்ச்சனாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அதாவது ஒருத்தர் இறந்தாலும் நீங்க நெனச்சது நடக்குமா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட சொல்றா. அடுத்தது அர்ச்சனா என்ன பண்ணுவா? ஐய்யய்யோ! இதுதான்டா நமக்கு கிடைச்ச ஜாக்பாட்டு அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா அங்க போட்டு தள்ளிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸு எல்லாருமே வந்து நம்ம நந்தினியையும் கைது பண்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்யையும் கைது பண்றாங்க. ஆனா நம்ம சூர்யா இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே நிலைமை கைமீறி போக ஆரம்பிச்சிடுச்சு. சூர்யாவ இப்படியே விட்டா, அதாவது இந்த பிரச்சனை இப்படியே விட்டா சூர்யா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லி தான் இந்த இடத்துல இந்த அர்ச்சனா இருந்துட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இது எல்லாத்தையுமே பண்ணா. இப்போ நம்ம நந்தினிய வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினிய காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா போராடுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தருணத்துல நம்ம நந்தினி வந்து சூர்யாவ முழுசா புரிஞ்சுக்க போறாங்க.